காஷ்மீர் எல்லையில் உள்ள இந்திய ராணுவ முகாம்கள், குடியிருப்பு பகுதிகள் மீது பாகிஸ்தான் மீண்டும் தாக்குதல் நடத்தியதில் 3 பேர் படுகாயமடைந்தனர். இதனால் எல்லையில் மீண்டும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. காஷ்மீர் மாநிலம் ஜம்மு மாவட்டத்தில் உள்ள அர்னியா, ஆரஸ்புரா செக்டார்களின் சர்வதேச எல்லைக்கோட்டில் அமைந்துள்ள 15 இந்திய ராணுவ முகாம்கள் மீது சனியன்று இரவு 9 மணி வாக்கில் பாகிஸ்தானிய ராணுவத்தினர் திடீர் தாக்குதலில் ஈடுபட்டனர். பதிலுக்கு இந்திய ராணுவத்தினரும் தக்க பதிலடி கொடுத்தனர். ஆனால் பாகிஸ்தான் ராணுவத்தினர் எல்லையோரத்தில் உள்ள குடியிருப்பு பகுதிகளையும் குறிவைத்து சிறிய ரக பீரங்கி குண்டுகளை வீசினர். இதில் 3 கிராமவாசிகள் படுகாயமடைந்தனர். ஒருவரது நிலை கவலைக்கிடமாக உள்ளது. அர்னியா செக்டாரில் இரவு முழுக்க விட்டுவிட்டு இருதரப்பு ராணுவத்தினரும் துப்பாக்கிச் சண்டையில் ஈடுபட்ட நிலையில் இந்திய நிலைகள் மீதான பாகிஸ்தானிய ராணுவத்தினரின் தாக்குதல் ஞாயிறு காலையிலும் நீடித்ததாகவும், ஆனால் இந்தியா தரப்பில் உயிரிழப்பு ஏதும் இல்லை என்றும் எல்லை பாதுகாப்பு படை செய்தி தொடர்பாளர் கூறினார். சனியன்று பிற்பகல் 1 மணி வாக்கில் பூஞ்ச் மாவட்டத்திலும் இந்திய நிலைகள் மீது பாகிஸ்தானிய ராணுவத்தினர் தாக்குதல் நடத்தியிருந்தனர். அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரை காஷ்மீரில் உள்ள சர்வதேச எல்லைக்கோட்டில் அமைந்துள்ள இந்திய நிலைகள் மற்றும் பல கிராமங்கள் மீது பாகிஸ்தானிய ராணுவத்தினர் நடத்திய தொடர் தாக்குதலில் 8 கிராமவாசிகள் கொல்லப்பட்டனர். எல்லையோர கிராமங்களில் வசித்த 30,000 பேர் வெளியேறினர். காஷ்மீரில் பனிப்பொழிவு துவங்குவதற்கு முன் பயங்கரவாதிகளை இந்திய எல்லைக்குள் ஊடுருவ செய்ய வேண்டும் என்ற நோக்கில் பாகிஸ்தானிய ராணுவத்தினர் தாக்குதல் நடத்துவதாக இந்திய ராணுவத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர்.